எவ மாவு இடிச்சது? ஒரே குருணையா இருக்கு. மாவு இடிச்சது வேற யாரும் இல்ல, உங்க பேத்தி தேவிதான். என்ன கிண்டலா? எங்க நீ மாவளக்கு செய் பாப்போம். அப்பதா அந்த உரலு உலக்கெல்லாம் அங்கதான் இருக்கு. வேணும்னா நீயே குத்தி மாவை ரெடி பண்ணு. அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி மாவளக்கு போடலாம்ல, அதான் சொன்னேன். வாய மூடு வேட்டி பாய. டேய் ஜீவா, சும்மா இருடா. மா, அவனால அப்பத்தா கிட்ட திட்டு வாங்காம இருக்கவே முடியாது. ஏய் தேனு, ஏய் இந்தா சாப்பிடு. ஏய் சாப்பிடு, சும்மா சாப்பிடு. சாப்பிடு தேனு. எங்க எனக்கா? தேவி இந்தா. என்னாச்சு? கேவலமா இருக்கு, நல்லாவே இல்ல. தேவி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாமி பிரசாதம் சாப்பிட்டுதான் ஆகணும். நல்லா இருந்தா தானே சாப்பிட முடியும். கன்றாவியா இருக்கு, எப்படி சாப்பிடுறது? நாங்க எல்லாருமே அதே தானே சாப்பிடுறோம். இத பாருமா, நீ சாப்பிட்டாதான் நீ மனசுல நினைச்சது நிறைவேறும். சாப்பிடு. என்னால முடியாதுப்பா, உங்க விதி. நீங்க வேணா சாப்பிட்டுக்கோங்க. மா விடுமா, உனக்கே இந்த தேவையில்லாத பிரச்சனை. இல்ல, அவளுக்காக தானே வேண்டிக்கிட்டாங்க, அதான் சொன்னேன். அவங்க வேண்டுதல் நிறைவேறின மாதிரிதான். ஐயோ தப்பா? அப்பனே முருகா, என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. தேவி, என்னாச்சு? கொடுங்க. ஏய், தேவி தேவி தேவி. மதனி. இல்ல இல்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், நான் சாப்பிடுறேன். சரியான பைத்தியம், நல்லா திங்கட்டும். பெரிய மதினி, உள்ள உண்டாயி வாந்தி எடுக்கிறாங்களோ இல்லையோ, பிரசாதம் சாப்பிட்டு கன்ஃபார்ம் வாந்தி எடுத்துருவாங்க. போடா. டேய், கிண்டல் பண்றியா? ஐயோ இல்ல பாண்டி, கோவில்ல வாந்தி எடுத்தா நல்லா இருக்காது இல்ல, அதான் ஒரு முன்னெச்சரிக்கைக்காக சொன்னேன். இவனுக்கு அம்புட்டும் தெரியும்.